ஓகே. ஸோ இந்த B-Titanங்கிற சிஸ்டம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிட்காயின் மூலியமா நம்மளுக்கு ஒரு இன்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துருக்காங்க. ஸோ பிட்காயின்ங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. இது வந்து நியர் அபவுட் 18 வருஷத்துக்கு 18, 19 வருஷம் ஆயிடுது. 19 வருஷத்துல அந்த பிட்காயின் ஏற்றம், இறக்கம், விலையில மேல போறது, கீழ போறது எல்லாமே இருந்தது. அப்போ அந்த 2007, 2008ல அந்த பிட்காயின் வரும்போது, நெறைய பேருக்கு என்ன 90% பேருக்கு என்னன்னாக்கா, இந்த பிட்காயின்னு என்ன? இது ஃபியூச்சர் இது எப்படி ஆகும்? இது நம்மளுக்கு அசெட் ஆகுமா? நம்மளுக்கு தெரியல அவங்களுக்கு. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிட்காயின் அவாய்ட் பண்ணாங்க. வாங்கல அவங்க. ஆனா, யாரு வாங்கி வச்சிருந்தாங்களோ, அவங்க பெரிய அசெட் அவங்க தயார் பண்ணிட்டாங்க. பெரிய அசெட். அது அவங்களுக்கு தலைமுறைக்கு போறங்கிற அளவுக்கு. எப்படின்னா 2007, 8ல வரும்போது அதனுடைய விலை என்ன ரூ. 5, ரூ. 6, ரூ. 8 இருக்கும்போது, அதனுடைய பீக்க பார்த்தீங்கன்னா 2025ல ரூ. 1,30,00,000 போச்சு. ஸோ ஒரு காயின் அதாவது இந்த காயின நம்மள பார்க்க முடியாது. உலகம் பூரா அக்செப்ட் பண்ணின காயின் இன்னைக்கு வேர்ல்டு பூரா அக்செப்ட் பண்ண காயினுடைய விலை 2025ல பார்த்தீங்கன்னா 1,26,00,000லேருந்து 1,30,00,000 போன ஒரு காயின் நம்மளுக்கு அதாவது நமக்கு வந்து B-Titan மூலியமா நம்மளுக்கும் 1 காயினோ, 2 காயினோ, 5 காயினோ, 10 காயினோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, இன்னைக்கு இந்த பிட்காயினுடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 65,00,000 இருக்கு. 65 லேக்ஸ். இப்போ இந்த ரூ. 65,00,000 குடுத்து நம்மளால இந்த BTC வாங்க முடியும். ஒரு பிட்காயின் வாங்க முடியுமான்னா, நம்மளால நிச்சயமா முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மட்ட ஃபினான்ஷியல் கிடையாது நம்மட்ட. ஆனா, நமக்கு அந்த பிட்காயின நம்ம சம்பாதிக்க முடியுமான்னா, நிச்சயமா 101% உங்களால சம்பாதிக்க முடியும். அதுக்கு இந்த சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது. ஸோ, இப்ப இந்த B-Titanங்கிறது என்ன பண்றாங்கன்னாக்க, உங்களுக்கு பிட்காயின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஒரு கிரவுட் ஃபண்ட் மூலியமா குடுக்குறாங்க. ஒரு கிரவுட் ஃபண்ட் கம்யூனிட்டிய கிரியேட் பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த சிஸ்டத்த குடுக்குறாங்க. இதன் மூலியமா உங்க வாழ்க்கை தரத்த உயர்த்திண்டோ, உங்களுடைய ஜெனரேஷன் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் நீங்க ஒரு அசெட்ட தயார் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த B-Titan உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்போ இந்த B-Titan எங்கருந்து வந்தது? இதோட பிறப்பிடம் எங்க? இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ B-Titanங்கிறது ஆல்ரெடி 4 கம்பெனி அவங்க 4 ப்ராஜெக்ட் அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. அவங்க 4 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க 5வது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது தான் B-Titan. 2025 டிசம்பர் 3rd வீக்ல இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க யுகேல. ஓகே. யுகேல இவங்க 4 ப்ராஜெக்ட் பண்ணல. இந்த 5வது ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதாவது வேர்ல்டு வைட் அவங்களுக்கு ஒரு பேர் ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா கம்யூனிட்டி இதுல இவங்க டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் பிட்காயின்ல கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 50,000 பேர் இருக்காங்க. 50,000 பீப்புள்ஸ் இந்த சிஸ்டத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை மாசத்துல ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துல ஒரு சிஸ்டத்துல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டில் 50,000 பேர் உள்ள வர்றாங்க அப்படின்னாக்க அப்போ அந்த சிஸ்டத்தினுடைய பவர் என்ன? அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த சிஸ்டம் என்ன பவர்? அது என்ன நம்மளுக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப நம்ம. ஓகே. சோ இந்த பிட்காயின் என்ன சொல்றாங்க? இந்த B-Titan கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்றாங்க. கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஏன் சொல்றாங்கன்னாக்க இதுவரை எத்தனையோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்திருக்கு, எத்தனையோ டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் வந்திருக்கு. ஆனா எது 100% டீசென்ட்ரலைஸ்டு நமக்கும் எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம இந்த சிஸ்டத்துல இதுவரை வந்தது இல்லை. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வரோம். இல்ல இதுக்கு முன்னால் நம்ம நிறைய ஒரு ஒரு தோல்வியை சந்திச்சிருப்போம். அதனால எது டீசென்ட்ரலைஸ் சென்ட்ரலைஸ்ங்கிறது நம்மளுக்கு புரியறது இல்லை. அது முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இதை இவங்க ஏன் சொல்றாங்கன்னாக்க டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் 100% டீசென்ட். இந்த சிஸ்டத்தை இவங்க கோடிங் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு பிட்காயின் இருக்கு. இன்னைக்கு பிட்காயின் வந்து இன்னைக்கு நியர்அபவுட் 19 வருஷம் ஆயிடுதுன்னா அதை யாராலும் ஹேக் பண்ண முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை யாராலும் கோடிங் சேஞ்ச் பண்ண முடியாது. அது எத்தனை வருஷம் ஓடும் அப்படின்னாக்கா நம்ம தலைமுறைக்கும் அது போயிட்டே இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சேம் சிஸ்டத்தை இவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க. டீசென்ட்ரலைஸ் 100%. அது மட்டும் இல்ல,
இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் எத்தனையோ வந்திருக்குன்னு எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு இன்னைக்கு 100 பேர் இருக்கீங்கன்னா அத்தனை பேருக்கு தெரியும் நிறைய டீசென்ட்ரலைஸ் வந்திருக்குன்னுட்டு. ஆனா எந்த ஒரு சிஸ்டமாவது இந்த ஒரு சேலஞ்சுக்கு கொடுக்கல. என்னுடைய சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு நீங்க ப்ரூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாங்க $1,00,000 கொடுக்குறோம்னு இன்னி வரை இந்த வேர்ல்டுல இன்னி வரை இந்த சிஸ்டத்துல இதுவரை வந்து எந்த சிஸ்டமும் இவ்வளவு கேரண்டியா அவங்க அடிச்சு சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றது இல்லைன்னா அது அவங்களுடைய என்னன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா நம்ம சிஸ்டம் சொல்றாங்கன்னாக்கா நீங்க சென்ட்ரலைஸ்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு $1,00,000 தரோம். நம்மகிட்ட மட்டும் சொல்ல, வேர்ல்டு வைட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பேற்பட்ட ஒரு சிஸ்டத்தை பிடெக் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த சிஸ்டத்து உள்ள வரணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த சிஸ்டம்னு என்ன? முதல்ல இது என்னெல்லாம் சொல்றது அது மாதிரி பார்க்கலாம். இது ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ், சென்ட்ரலைஸ், டீசென்ட்ரலைஸ் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. சென்ட்ரலைஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு மனிதனால் இல்ல யாராவது ஒரு கம்பெனியா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ப்ரமோட் பண்றாங்க. ஓகே, அப்ப அதை ப்ரமோட் பண்ணும்போது எனக்கு அதுக்கு யார் இருப்பாங்கன்னா அட்மின் இருக்கும். ஓகே, அவங்க அட்மின் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நீங்க ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு விட்ரால் சிஸ்டம்னு ஒன்று வரும். அந்த விட்ரால் சிஸ்டம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விட்ரால் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு விட்ரால் கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா சம் டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, 10%, 20% நிறைய கம்பெனில நம்மளும் வேலை பார்த்துருக்கோம், நம்மளுக்கு இது தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க உழைத்த உழைப்பு, நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன்ல அவங்க 10%, 20% அவங்க எடுத்து வச்சுடுறாங்க. ஓகே, கம்பெனிக்கு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்துல என்னன்னா யாருக்குனாலும் தனிப்பட்ட முறையில ஒரு ஃபேவர் பண்ண முடியும். இப்போ என்னுடைய ஐடி இருக்கு, நான் இப்போ இருக்கேன், நான் ஒரு சிஸ்டத்துல வேலை பார்த்துருக்கேன்னா அவங்க முதல்லயே ஒரு சின்னதா எழுதியிருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு. என்னன்னாக்கா ஏன் சிஸ்டத்தை விட்டு நீ வேற சிஸ்டத்துல போனேனாக்கா உன்னுடைய ஐடியை க்ளோஸ் பண்ணிடும், அதாவது உன்னுடைய ஐடியை பிளாக் பண்ணிடுவேன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க, ஏன்னா ஒரு ஃபண்டுன்னு வந்து ஒரு இடத்துல போய் சேரும்போது அந்த ஃபண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது அது அவங்க கையில இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு என்னன்னாக்கா தவிர அவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த பிளான் அவங்க வேணும்னாக்கா எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும், அவங்க அதை பண்ண முடியும் அவங்களால. ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ். டீசென்ட்ரலைஸ்னா ஒன்ஸ் அவங்க கோடிங் கொடுத்தாங்க டிப்ளாய் பண்ணிட்டாங்கனாக்கா இதை யாரு இது பண்ணினாங்களோ அவங்களே நினைச்சா கூட இந்த சிஸ்டத்தை அவங்களால மாற்ற முடியாது. இது ஹேக் பண்ண முடியாது. 100% ப்ரூஃப் இதுக்கு ஹேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் என்னன்னாக்கா யாரு தனி மனிதனுடைய அங்க உள்ள இது கிடையாது, கம்பெனி கிடையாது. ஓகே, உங்களுக்கு விட்ரால் சிஸ்டம் கிடையாது. உங்களுடைய வரக்கூடிய பணம் 100% அப்படியே வரும். எந்த டிடக்ஷன் கிடையாது. யாருடைய தனிப்பட்ட முறையிலேயோ கம்பெனியோ எந்த எதுவும் இடர்பாடு இல்லாம நேரடியா கம்யூனிட்டி P2P பண்ணக்கூடியதான் டீசென்ட்ரலைஸ்ங்கிற சிஸ்டம். ஓகே, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதுல என்ன ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா நான் எவ்வளவு வேலை பார்க்கணும்னா வேலை நிச்சயமா பார்க்கணும். நம்ம வேலை எப்போ பார்க்கறோம்? நான் வேலை ஆரம்பிச்சு 23 வயசுல ஜாப்ல சேர்ந்தேனாக்கா நான் 60 வயசு வரை நான் வேலை பார்த்து தான் ஆகணும். வேலை எல்லாம் பார்க்கறாங்க. எல்லா பிசினஸ் மேனாலும் சரி, ஜாப்ல இருந்தாலும் எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. ஆனா இங்க என்னன்னாக்கா நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இங்க வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் எவ்வளவுன்னு பார்த்தா ஒரு 30% நம்மளுக்கு ஒர்க்கிங் பண்ணோம். பாக்கி 60% சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டாங்க. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணனால உங்களுக்கு ஒரு சர்டன் லிமிட் வரதான் உங்களுக்கு வேலை. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அப்புறம் என்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வேலையெல்லாம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடுறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதனுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணீங்க நீங்க போய் பார்க்கலாம். www.btitan.netல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங்கை நீங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து ஆட்டோ ஸ்பில் ஓவர்னு இருக்கு. இந்த ஆட்டோ ஸ்பில் ஓவர் என்ன, இதனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதையும் சொல்றேன். அன்லிமிட்டெட் ரீசைக்கிள், அதாவது நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய பணம் என்னமோ ஒரு சிறு துளி, ஒரு சிறு துளி. ஆனா இந்த சைக்கிள் எவ்வளவு வரும்னா இந்த சைக்கிளுக்கு எண்டே கிடையாது உங்களுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பிக் இன்கமா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுடைய நீங்க ஐடி கிரியேட் பண்ண உடனே அதோடைய சிஸ்டம் யாருக்கு அவங்களுடைய பேமெண்ட் பண்ணுமோ உங்களுடைய ஐடி கிரியேட் சேம் டைமுக்கு அவருடைய பேமெண்ட் போயிடும். P2P இமீடியட்டா. ஸோ இந்த தேர்ட் பர்சன் யாருமே கிடையாதுங்க. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்க பார்த்தா விட்ரால் சிஸ்டம் கிடையாது, இடன் சார்ஜர் கிடையாது, அட்மின் கண்ட்ரோல் கிடையாது, இங்க ஓனர் கிடையாது. ஏன்னா கம்பெனியே இல்லைங்கும்போது ஓனர் கிடையாது, இங்க நோ கம்பெனி.
அப்புறம் இம்யூட்டபிள், யாராலையும் மாற்ற முடியாத ஒரு சிஸ்டம். யாராலும் ஹேக்கும் பண்ண முடியாது, இது யாராலும் மாற்றவே முடியாது. அன்லிமிட்டெட் ஏர்னிங். நீங்க கொடுக்கக்கூடியது ஒரு சிறு துளி. ஆனா வரக்கூடிய பணம் எவ்வளவுங்கிறது நான் அந்த பிளான்ல சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஓகே, செல்ஃப் சர்டன். இங்க வந்து என்னன்னா அவார்டு ரிவார்டு ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க உழைப்புக்கு எத்தனை இன்கம் கிடைக்கிறது, நீங்க சேரப்போது ஒரு சிறியதுல, ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எத்தனை வருமானங்கிறத அதையே நான் காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் ஹியூமன் என்டர்பிரைஸ்கள், கோட் பேஸ்டுடையது, ஆன்டி மேனிப்புலேஷன் மெக்கானிசம், இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு மெயினா நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டத்தை இது யாராவது தனிப்பட்ட மனிதர் இயக்கறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, இங்க யாரும் தனிப்பட்ட முறையில் இயக்கிறதும் கிடையாது. இதை யாராலையும் தனிப்பட்ட முறையில் யாராலையும் மாற்றவும் முடியாது, ஹேக் பண்ண முடியும். நீங்க உழைச்ச உழைப்புக்கு பணம் வித்தின் செகண்ட்ல, நேனோ செகண்ட்ல உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடும். ஓகே, உங்க பிடிசியா வரும்போது அதை நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதை ஐஎன்ஆரா மாத்தணும், ஐஎன்ஆரா மாத்திக்கலாம், இல்லைன்னா டாலரா மாத்தணும், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம் என்ன சொல்றது, நம்மளுக்கு இது உள்ள இந்த சிஸ்டத்துல சேர்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, என்ன இது குவாலிபிகேஷன் எல்லாம் வேணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சிஸ்டத்தில் நீங்க சேர்றதுக்கு என்ன வேணும்னா 0.001 பிடிசி. அதாவது இன்னைக்கு, அதாவது சிஸ்டம் என்ன சொல்லணும், உனக்கு தேவை 0.001 தான். அது பிடிசி விலை இன்னைக்கு 65 லட்சமா இருந்ததுனாக்கா அதனுடைய கேஸ் தான் ஒரு 6500 வந்து 7000 இருக்கலாம். நாளைக்கு இது 50,000 கூட உங்களுக்கு குறைய தனியும். அது நாளைக்கு 90 லட்சம் ஆச்சுனாக்கா 9000, 1 கோடி ஆச்சுன்னா $100. ஸோ அங்க வந்து இங்க வந்து என்ன, இங்க வந்து ஜாயினிங் அமௌண்ட் வந்து இம்மெட்டீரியல். உங்களுக்கு தேவை 0.001 பிடிசி. ஓகே, அப்போ நீங்க 0.001 பிடிசி கொடுத்து நீங்க சேரும்போது சிஸ்டம் இமீடியட்டா யார் யாரெல்லாம் அந்த சிஸ்டத்தை ஜாயின் பண்றாங்களோ இமீடியட்டா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. என்ன ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட். என்னன்னாக்கா அதுக்கு பேர் வந்து என்எஃப்டி அப்படின்னு. இந்த என்எஃப்டிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த என்எஃப்டி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டா கொடுத்துறாங்க. கிரவுட் ஃபண்ட்ல உங்களுக்கு யாரும் ப்ராடக்ட் கொடுத்து கிடையாது. ஆனா இந்த சிஸ்டம் வந்து பிடைட்டன் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ண உடனே இம்மிடியேட்ல நீங்க உங்களுடைய டேஷ்போர்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே அங்க கவுண்டர்லாம் ஓடிட்டு இருக்கும். 100 நாள் வரை அதை நீங்க வந்து அதை சேல் பண்ண முடியாது. ஆஃப்டர் 100 டேஸ்க்கு அப்புறம் இதை நீங்க வேணுமானா இந்த சிஸ்டத்துல நீங்க சேல் பண்ணும்போது இந்த சிஸ்டம் உங்களுக்கு இமிடியேட்டா பிடிசி உங்களுக்கு கமிஷன் கொடுத்துரும். ஆனா இதை நீங்க ஹோல்டு பண்ணினீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்க ஹோல்டு பண்ணினீங்கன்னா நீங்க சேர்ந்த 7000 பல மடங்கு இங்க கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பெரிய பிக் அசெட்டா கூட மாறும். அது என்னங்கிறத நம்ம பிளான்ல பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தேவை என்னன்னாக்கா, நீங்க 0.001 கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணும்போது சிஸ்டம் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துறது. அந்த ப்ராடக்ட் நீங்க ஹோல்டு பண்ணினீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் நீங்க ஹோல்டு பண்ணினீங்க, நீங்க போட்ட அமௌண்ட்டை கூட பல மடங்கு அது உங்களுக்கு ரிட்டர்னா கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்ப நம்ம இந்த சிஸ்டத்துல என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன வரும்போது நம்மளுக்கு என்ன தேவைன்னு, இந்த சிஸ்டம் உங்களுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸ் வைக்கல. நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எந்த சிஸ்டத்துல நீங்க இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அங்க இன்கம்னு வரும்போது அங்க கண்டிஷன்ஸ் நிச்சயமா உண்டு. 101% அங்க கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா பிடைட்டன் நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு வரக்கூடிய 6 மாசத்துல 8 மாசத்துல 1 வருஷத்துல நீங்க ஒரு பிடிசி எடுக்கிறீங்க, இல்லைன்னா 10 பிடிசி, இல்லைன்னா ஒரு 50 பிடிசி, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு எந்த விதமான கண்டிஷனும் இந்த சிஸ்டம் வைக்கல உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த சிஸ்டத்துல நீங்க வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் இதை நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு எவ்வளவு தேவை, எனக்கு 6 மாசத்துல எவ்வளவு தேவை, 1 வருஷத்துல எவ்வளவு தேவை, இதை நீங்க டிசைட் பண்ணீங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா நீங்க வாங்கிக்க தயாரா இருக்கீங்களா, அதை பார்க்கலாம். இப்போ அப்போ இந்த சிஸ்டத்து உள்ள வரும்போது சிஸ்டம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 லைஃப் பார்ட்னர் கொண்டு வரணும். ஓகே, இந்த 2 பேர் தான் சிஸ்டம் சொல்றது. நீங்க 2 பேர். சோ இந்த 2 பேரை நான் கொண்டு வந்து நான் அந்த 2 பேரை நான் கொண்டு வரேன். அந்த 2 பேருக்கு நான் எஜுகேஷன் கொடுக்கும்போது அந்த 2 பேர் 4 பேர் ஆகிறது. அந்த 4 பேரும் சேர்ந்துட்டு நம்ம அடுத்தால என்ன பண்றோம், 8 பேருக்கு நான் சிஸ்டத்தை நான் கிளியரா சொல்லி கொடுக்குறேன். அப்போ நான் அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்னுடைய இன்கம் எவ்வளவு இருக்குங்கிறத என்னுடைய ஸ்லாட்ல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளவு இன்கம் வரும் மந்த்லி. நீங்க ஒரு 7000 கொடுத்து நான் ஒரு 2 பேரை மட்டும் நான் அந்த சிஸ்டத்துல கொண்டு வந்து நான் அந்த சிஸ்டத்தை அவங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்து அந்த 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், ஹெல்ப் பண்றேன். அந்த 2 பேர் பண்றதுக்கு. அப்போ நீங்க சேரும்போது தனியா இருந்தீங்க,
இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏபி 2 பேர் வந்திருக்கீங்க. அப்ப நீங்க 3 பேர் ஆயிட்டீங்க. அந்த 3 பேர் சேர்ந்து பண்ணீங்க, அந்த 4 பேருக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஓகே. அந்த 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணும்போது, நீங்க மொத்தம் 7 பேர் ஆயிங்க. அந்த 7 பேர் சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த 3வது லெவலுக்கு 8 பேர் அப்படி பண்ணும்போது, இதனுடைய இன்கம் என்னன்னு 6வது 7வது ஸ்லாட்ல நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஒரு ஆள் குடுக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு பெரிய இன்கம். ஓகே. அப்ப நான் சொல்றேன், என்னால 2 பேர் கொண்டு வர முடியாது அப்படின்னா, நீங்க 2 பேர் கொண்டு வரதுனால, உங்களுடைய இன்கம் ஒரு மாசத்துக்கு ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் கூட 6வது 7வது ஸ்லாட்ல சம்பாதிக்க முடியும். வெறும் ரூ. 7,000 குடுத்து. வெறும் ரூ. 7,000 6,500 வந்து ரூ. 7,000 நான் குடுத்து, நான் 2 பேர குடுத்து, நான் இங்க ஒரு 6வது ஸ்லாட் 7வது ஸ்லாட் போது 7 ஒரு 5லேருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா, நான் சொல்றேன் என்னால 2 பேர் கொண்டு வர முடியாது அப்படின்னா, இதுக்கு பதில் உங்கள்ட்ட தான் இருக்கும், என்கிட்ட இல்ல. ஓகே. அப்போ இது வந்து 100% ஒர்க்கிங் பிளான். இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஆர்ஓயோ, இல்ல உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டோ நீங்க இன்னைக்கு கொடுங்க, 6 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான இதுவும் கம்பெனி உத்தரவாதம் கொடுக்கல. நீங்க வரீங்க, நீங்க உழைக்க தயாரா இருந்தா, கம்பெனி உங்களுக்கு லட்சம் இல்ல கோடியும் கொடுக்க தயாரா இருக்கு இந்த சிஸ்டம். அப்போ நீங்க உங்க மைண்ட செட் பண்ணீங்க. இல்ல எனக்கு 2 பேர் கண்டிப்பா கொண்டு வரணும். ஏபி. அந்த ஏபி யாரு? வொர்க் பண்ணக்கூடிய நீடி பீப்பிள்ஸ் சொல்லுவாங்க. அதாவது யாருக்கு தேவை? அவங்களுக்கு நீங்க பணம் யாருக்கு தேவையில்ல? எல்லாருக்குமே தேவை. நம்மலாம் எதுல இருக்கோம்? மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் அந்த லெவல்ல இருக்கோம். சோ மிடில் கிளாஸ் பெர்சன்ஸ் நீங்க நினைச்சோன்னா ரூ. 1,00,000 எடுத்து செலவழிக்க முடியுமான்னு அவனால முடியாது. நிச்சயமா முடியாது. ரூ. 1,00,000னாக்க அவன் யோசிக்கணும். அப்போ ரூ. 1,00,000 வேணும்னா அவன் என்ன எடுப்பான்? லோன் எடுப்பான். ஆனா இங்க 2 பேரையும் நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய 6 மாசம், 8 மாசத்துல ரூ. 1,00,000 உங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியா உங்களால எடுக்க முடியும். அப்பேற்பட்டது. அப்போ நீங்க 2 பேர கொண்டு வரும்போது, இந்த சிஸ்டம் என்ன பண்றதுன்னா, நீங்க கொண்டு வந்த ஏ, அது ஒரு உங்களுக்கு லைஃப் பார்ட்னர், பி ஒரு லைஃப் பார்ட்னர். அப்போ ஏயினுடைய இன்கம் யாருக்கு போறதுனாக்க, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏ வரும்போது, அந்த ஏயினுடைய இன்கம் யாருக்கு போறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு போகும். அதாவது உங்கள யார் ஸ்பான்சர் பண்ணீங்களோ அவங்களுக்கு போகும். ஓகே. பிக்கு யாருக்கு போகும்னா, அவருடைய அப்ளைன் செகண்ட் அப்ளைனுக்கு போகும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்த உடனே உங்களுடைய 2 இன்கம் 2 அப்ளைனுக்கு நீங்க குடுத்துடுறீங்க. ஓகே. நீங்க 2 அப்ளைன் குடுக்கும்போது, உங்களுக்கும் யாரு தருவாங்கன்னா, அவங்க திருப்பி தருவாங்க. அவங்க மூலியமோ, இல்ல அவங்க மூலியம் ஸ்பில் வர மூலியமோ உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நீங்க குடுக்கும்போது தான் வரும். அப்போ 2 பேரும் நீங்க மேல குடுத்துட்டீங்க. அப்போ என்னுடைய 3வது இன்கம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளைன் மூலியமாவோ, இல்ல நீங்க ஸ்பான்சர் 3வது ஆள நீங்க ஸ்பான்சர் பண்ணினாலோ, இல்ல உங்களுடைய ஏ ஸ்பான்சர், இல்லன்னா பி. இவங்க யாராவது ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணும்போது, அது உங்களுடைய செகண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, 3வது ஐடியா வந்து உட்காரும். ஸோ செகண்ட் லெவல்ல 3வது ஐடியா உட்காரும்போது, அந்த இன்கம் 100% உங்களுக்கு வந்துரும். 100% எப்படி? நீங்க ஜாயின் பண்ணும்போது 0.001 குடுத்து நீங்க வந்தீங்க. சிஸ்டம் மறுபடியும் அதே 0.001 ரிட்டர்ன் குடுத்துர்றாங்க. அப்போ நீங்க எங்க முதல் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு இங்க இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? 0. அப்போ நான் 2 பேர்ல சார் நான் 3 பேரை கொண்டு வரேன்னா பெஸ்ட். அப்போ உங்களுடைய இன்கம் இமிடியேட்டா ரிட்டர்ன் வந்துரும். அப்போ 3வது இன்கம் உங்களுக்கு வந்துருது. அடுத்தால என்னன்னாக்க 4வது இன்கம். அது உங்க மூலியமா வரலாம், ஸ்பில் மூலியமா வரலாம். 4வது இன்கம் அதாவது வரும்போது, சிஸ்டம் என்ன பண்றதுன்னா, இந்த இன்கம்த்த ஹோல்டு பண்ணி வைக்கிறது. 5வது இன்கம் ஹோல்டு பண்ணிக்க. அதாவது 0.001யும் 5வது உள்ள 0.001யும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்க, உங்க ஐடியா அப்கிரேட் பண்றாங்க. உங்க ஐடியா அப்கிரேட் பண்றாங்கன்னாக்க, இந்த ஸ்லாட்ல உங்களுடைய வருமானம் எவ்வளவு பார்த்தான்னா, ரூ. 7,000 ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுங்க. 0.001 இன்னைக்கு ரேட் ரூ. 7,000னா, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வரக்கூடிய இன்கம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, 0.001ன்னா ரூ. 7,000. ஆனா சிஸ்டம் என்ன பண்றது, நீங்க 4ம் 5ம் பை பண்ணிட்டீங்க. நீங்க 2வது ஸ்லாட்டுக்கு போகும்போது, அங்களுடைய இன்கம் உங்களுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா, 0.002 14,000 குடுக்குறாங்க. அப்போ இந்த 14,000 எடுக்கிறதுக்காக நீங்க வேற ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் உள்ள பண்ணினீங்களா? கிடையாது. ஏதாவது போட்டீங்கன்னா, நீங்க போட்ட அந்த 0.001 7,000 மட்டும் தான். ஆனா இங்க பாருங்க, 4ம் 5 தான் பை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் காலியா தான் இருக்கு. ஆனா அது காலியா மத்த சிஸ்டங்கள்ல நீங்க போனீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் லெவல் 2, 2வது லெவல் 4, 3வது லெவல் 8. இந்த 3 லெவலும் கம்ப்ளீட் ஆனா தான் நீங்க அடுத்த ஸ்லாட்டுக்கு போ முடியும்.
ஆனா இங்க சிஸ்டம் அதை கூட உங்களுக்கு ஈஸியா பண்ணிட்டாங்க. நீ 4ம் 5ம் பை பண்ணினாக்க நான் உனக்கு 2வது ஸ்லாட்ல இன்கம் 14,000 ரூபாய் இன்கம் கொடுக்கறதுக்கு சிஸ்டம் ரெடியா இருக்கு. ஓகே, இப்போ 4ம் 5ம் பை பண்ணிடுங்க. இப்போ 6வது இன்கம் செகண்ட் லெவல்ல 6வது இன்கம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ 2 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ 3வது லெவல்னா 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர்ல ஐடியான 7வது ஐடி, ஓகே, 7வது ஐடி அது யாருக்கு போகணும்? நீங்க யார ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு போகும், ஏக்கு. ஓகே, நீங்க ஸ்பான்சர் பண்ணின ஏக்கு போகும் 7வது இன்கம். 8வதும் 9வது இன்கம் உங்களுக்கு வரும். 10வது இன்கம் யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா பிக்கு போகும். உங்களுடைய ஏபி ஃபர்ஸ்ட் இருக்காங்களே, ஏபி பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு போகும். 11ம் 12ம் உங்களுக்கு வரும். 13வது இன்கம் ஐடி அதனுடைய இன்கம் யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா ஏயினுடைய ஏ ஒன் பண்ணியிருக்காருல அவருக்கு போகும். ஆனா இங்க சிஸ்டம் சொன்ன கண்டிஷனை புரிஞ்சுங்க. இந்த 7வது ஐடி ஏக்கு தான் போகும். ஆனால் அந்த ஏபி பண்ணல அப்படின்னா அது பி பண்ணியிருக்கான்னு பார்க்கும். பியும் பண்ணலைன்னா சிஸ்டம் என்ன பண்ணனா இது ஃபர்ஸ்ட் யாரு கிரியேட்டரோ அவருக்கு போயிடுவாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு நீ இன்கம் எடுக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நீங்க ஏ அண்ட் பி கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பில்ங்கிற இன்கமே வரும். ஸோ 7வது இன்கம் உங்களுக்கு ஏக்க போறது, 8ம் 9ம் உங்களுக்கு வருது, 10ம் 11 7 ஏக்க போறது, 8ம் 9ம் உங்களுக்கு வருது, 10வது இன்கம் வந்து யாருன்னா பிக்கு போறது, 11 12 உங்களுக்கு வருது, 13வது எங்க போறதுன்னா உங்களுடைய ஏ ஃபர்ஸ்ட் ஏ ஒன்னுக்கு போறது, 14வது ஐடி உங்களுடைய ஸ்பான்சருக்கு இன்கம் கொடுத்துட்டு மறுபடியும் ரீசைக்கிள் வரும். இங்க 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்லாட், 2வது வந்து சைக்கிள். ஸ்லாட் என்ன பண்ணும்னா ஸ்லாட் 12 ஸ்லாட் மட்டும்தான். ஆனா சைக்கிள் அன்பிலீவபிள், திருப்பி 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 வந்துட்டு இருக்கும். இப்ப இங்க ஒரு ஸ்ட்ரக்சருக்காக இங்க காமிச்சிருக்காங்க. என்னன்னாக்க இது எத்தனை ஸ்லாட் வரும் இந்த ஒரு ஸ்லாட்ல அப்படின்னு நான் பின்னால காமிக்கிறேன். அப்போ ஸ்லாட் என்ன பண்றேன்னா உங்களை பை பண்ணி உங்களை என்ன பண்றேன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறது, உங்களுடைய இன்கம் டபுள் ஆக்குறது. ஓகே, இங்க 7,000 இருந்தீங்க, செகண்ட் ஸ்லாட்ல போகும்போது அது 14,000. இப்போ அடுத்த ஸ்லாட்கள்ல நம்மளுக்கு எப்படி இன்கம்ங்கிறத நான் பாக்குறேன். ஸோ இது சைக்கிள். அப்போ சைக்கிள்ல நீங்க இந்த முதல் ஸ்லாட்ல நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 0.001, அதாவது 7,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க. இங்க இன்கம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 6 ஐடியினுடைய இன்கம் கிடைக்கிறது. அதாவது 0.006 பிடிசி உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறது. 6 × 7 42,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ எல்லா ஸ்லாட்லயும் என்ன உண்டுன்னா பைன்னு ஒண்ணு உண்டு. 4ம் 5ம் பை பண்ணறது எல்லாம் ஸ்லாட்ல. ஓகே, அப்போ சைக்கிள் என்ன ஆகுங்கிறத நம்ம சைக்கிள்ல பார்க்கலாம். சைக்கிள் அதேதான். இங்க ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட். நீங்க இருக்கீங்க, உங்களுடைய 2 ஏபியினுடைய இன்கம் அப்ளைனுக்கு போகும், 2 அப்ளைனுக்கு மறுபடியும் 4 இன்கம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் 8வது இதுல பாத்தீங்கன்னா 3 இன்கம் டவுன் லைனுக்கு இருக்கும். இது ஸ்ட்ரக்சர் முதல்ல இருந்து கடைசி வரை சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஆனா சைக்கிள்ல என்னங்கும் போது சைக்கிள்ல ஒரு ஒரு இது பண்ணியிருக்க ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஏபி மேல போயிடுத்து, 3வது இன்கம் உங்களுக்கு வந்து, 4வது இன்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராயல் பூல்னு கொண்டு போயிருக்காங்க. ராயல் பூல் அப்படின்னாக்கா இதுல அதாவது ஒவ்வொரு ஸ்லாட்லயும் வரக்கூடிய 2வது சைக்கிள்ல இருந்து எத்தனை சைக்கிள் வந்தாலும் அது ஒரு ஸ்லாட்டா இருந்தா, 2வது ஸ்லாட்டா இருந்தா, 3வது ஸ்லாட்டா இருந்தா, எல்லா ஸ்லாட்லயும் எல்லா சைக்கிள்லயும் வரக்கூடிய 4வது ஐடியினுடைய 50% எடுத்து போய் எங்க கொடுக்குறாங்கன்னு என்எஃப்டிக்காக கொடுக்குறாங்க. ஓகே, 2வது அது வரைக்கும் 50% 2ஆ பிரிச்சு ஒன்னு அவார்டு ரிவார்டுக்கும், ஒன்னு 50% என்எஃப்டி கொடுக்குறாங்க. ஸோ 4வது ஐடியில இருந்து வரக்கூடிய எல்லா சைக்கிள்லயும் இப்ப இதனுடைய சைக்கிள் நாளைக்கு 20 சைக்கிள் வருதா, யார் யாரெல்லாம் செகண்ட் சைக்கிள்ல வந்துட்டாங்களோ அவங்க எல்லார்ட்ட இருந்தும் இதை பிடிப்பாங்க. 2வது ஸ்லாட்ல போகும்போது 2வது சைக்கிள்ல வரக்கூடிய 4வது, இப்போ எல்லா சைக்கிள்லயும் 4வது பணம் எங்க போறதுன்னா அது 50% என்எஃப்டிக்கும் 50% அவார்டு வழங்கும் போது. ஸோ என்எஃப்டி அவார்டை விட நான் கடைசி சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இங்க எவ்வளவு வந்து இந்த 5வது வந்து ஐடி வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு இன்கமா கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க சைக்கிள்ல பை கிடையாது, ஒன்லி ஸ்லாட்ல மட்டும்தான் பை இருக்கு, சைக்கிள்ல பை கிடையாது. அப்போ இந்த சைக்கிள்ல எல்லா சைக்கிள்லயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7 இன்கம் கிடைக்கும். ஸ்லாட்ல 6 இன்கம், சைக்கிள்ல 7 இன்கம். அப்போ 7ங்கும் போது 0.007 பிடிசி உங்களுக்கு. அப்போ 7 × 7 49,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு சைக்கிள் 2வது சைக்கிள் வரும் கிடைக்கும். அப்போ இது எத்தனை சைக்கிள் போகும்? இது கண்டினியூா போயிட்டே இருக்கும், இதுக்கு எண்டே கிடையாது. ஓகே, அப்போ சைக்கிள் உங்களுக்கு ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கும்.
முதல் சைக்கிள் நீங்க ஓட்டிட்டு இருந்தேன்னா முதல் சைக்கிள்ல வரக்கூடிய எல்லா சைக்கிளும் 0.01 0.01 கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை ஐடிஸ் வரும் அத்தனையும் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னாக்க ஸ்லாட்ல என்ன, ஸ்லாட்ல நம்மளுக்கு இன்கம் என்ன, நான் 2 பேர் கொண்டு வந்து ஒரு 7,000 ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு ஒரு பார்ட்னரை உள்ள கொண்டு வந்து அவங்க கூட நான் உழைக்கும் போது என்னுடைய ஒரு ஸ்லாட்கள்ல, அதாவது 2வது ஸ்லாட் 3வது 5வது 6வது ஸ்லாட்லாம் எனக்கு எப்பேற்பட்ட இன்கம் வருதுங்கிறத இப்ப நம்ம கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சைக்கிள்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 6 இன்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்க 4ம் 5ம் பை பண்ணுறதுனால அங்க இன்கம் உங்களுக்கு 6 பேருடைய இன்கம் 6 இன்ட்டு 7 42,000 ரூபாய், இல்லைன்னா 0.006 பிடிசி. செகண்ட் சைக்கிள் ஆன்வர்ட்ஸ் 2வது சைக்கிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கூடுறது. ஏன்னா அங்க பை கிடையாதுங்கிறதுனால 5வது ஐடியினுடைய இன்கம் உங்களுக்கு வருதுனால அங்க இன்கம் எவ்வளவு வருதுன்னா 7 × 7 49,000 ரூபாய் வருது. அப்படின்னா 0.007 பிடிசி உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகே, இதை நான் கண்டினியூ ஒர்க் பண்றேன். அப்போ என்னுடைய ஸ்லாட்களை நான் கூட்டின்னு போறேன். நான் என்ன பண்ணேன், நான் 2 பேர் கொண்டு வந்தேன், அந்த 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணேன். 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. அப்போ என்னுடைய சைக்கிள்ஸ் ரவுண்ட் அப் பண்ணும்போது அந்த சைக்கிளுடைய இன்கம் வரும். அப்போ 4ம் 5 பை பண்ணோம். நான் செகண்ட் ஸ்லாட்டை பண்ணேன். செகண்ட் ஸ்லாட்ல இருந்து நம்முடைய இன்கம் எப்படி டபுள் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்லாட்டை சொல்றேன். ஓகே, ஸ்லாட்னா நீங்க சேரும்போது 0.001ல சேர்ந்தீங்க. சேர்ந்து 4வது 5வது ஐடி பை பண்ண உடனே நீங்க செகண்ட் ஸ்லாட்டுக்கு போனீங்க. செகண்ட் ஸ்லாட்ல வரக்கூடிய உங்களுக்கு இன்கம் பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய், 0.002 பிடிசி. ஓகே, அப்போ 2வது ஸ்லாட்ல 4ம் 5ம் பை பண்ணும்போது நீங்க எப்படி பை பண்ண முடியும்? நான் காசு கொடுத்து பை பண்ண முடியுமா? நோ. உங்க டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க செகண்ட் ஸ்லாட்டுக்கு வரணும்னா, நீங்க 3வது ஸ்லாட்டுக்கு வரும்போது வரணும்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்க கீழே இருக்கக்கூடிய உங்க பார்ட்னர்ஸ் ஏபியா இருக்கலாம், இல்ல அந்த A1 A2 B1 B2 அவங்களா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது அவங்க செகண்ட் ஸ்லாட் பை பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா 3வது ஸ்லாட்டுக்கு வந்துடுங்க. அப்ப 3வது ஸ்லாட்டுக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உழைக்க உங்களுடைய பணம் வருமானம் பெருகிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கண்டிப்பா கீழே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும். அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்போ நீங்க உங்க 2வது ஸ்லாட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்றீங்க, ஹெல்ப் பண்றீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ, இது எல்லாம் பண்ணும்போது அவங்க செகண்ட் ஸ்லாட் பை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3வது ஸ்லாட்டுக்கு வரீங்க. அப்போ 3வது ஸ்லாட்ல வரும்போது உங்களுடைய இன்கம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.004 பிடிசி. எவ்வளவு? 28,000 ரூபாய். எத்தனை பேர் கொடுக்குறாங்க? ஒரு ஆள். அப்போ ஸ்லாட்ல எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 6 பேர் கொடுக்குறாங்க. சோ 6 × 28 ஒரு டைம். அதுக்கப்புறம் அன்கம், அதாவது அது சைக்கிள் இதே கிடையாது, சைக்கிள் போயிட்டே இருக்கும். அப்போ 7 பேர் ஒவ்வொரு ஆள் தவிர 28,000 ரூபாய் இருப்பாங்க. இது வெறும் 28,000 கேட்டீங்க, மலைப்பா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அப்போ உங்களுடைய 2வது ஸ்லாட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க 3வது ஸ்லாட்டுக்கு. அப்போ உங்க டவுன்லைனுக்கு என்ன பண்றீங்க, உங்க பார்ட்னர்ஸ்க்கு 3வது ஸ்லாட் வரதுக்கு அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஸோ 3வது ஸ்லாட்டுக்கு அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா 4வது ஸ்லாட்டுக்கு வரீங்க. அப்ப அந்த 4வது ஸ்லாட்டுக்கு வரும்போது உங்களுடைய இன்கம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.008 பிடிசி. அதாவது ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய வருமானம் 56,000 ரூபாய். இன்னைக்கு ஒரு ஜாப்ல வேலை பார்த்தா கூட 50,000 60,000 ரூபாய் சேலரி எல்லாம் ரொம்ப கம்மி. அந்த ஜாப்லயும் நீங்க 12 மணி நேரம் வேலை பார்த்தா தான். எவ்வளவு ரிஸ்க் இன்னைக்கு, காம்படிஷன் எவ்வளவு. இன்னைக்கு ஜாப்லயே போனா கூட பயந்து நீங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். எந்த நேரத்துல என்ன ஆகுமோ தெரியாது. ஆனா இங்க எந்த லைபிலிட்டியும் இல்லாம 4வது ஸ்லாட்டுக்கு வந்தோம்னா ஒரு ஆள் கொடுக்கக்கூடியது 56,000 ரூபாய்னா 6 பேர் 56,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் சைக்கிள்ல அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க 4வது ஸ்லாட்டுக்கு வந்து 5வது ஸ்லாட்டுக்கு வரும்போது உங்களுடைய இன்கம் எவ்வளவா இருந்தா 0.016, அதாவது 1,12,000 ரூபாய் ஒரு ஆளுடையது. அப்போ 6 பேருடைய பாருங்க, அப்ப எத்தனை சைக்கிள் வரும் பாருங்க. ஓகே, இது 5வது. 6வது ஸ்லாட் வரும்போது என்னன்னாக்க உங்களுடைய இன்கம் 2,25,000 ஒரு ஐடி மேலும். ஏன்னா அங்க வருது 0.032 32 0.032 பிடிசி. அப்போ அதனுடைய வருமானம் எவ்வளவுன்னா 6வது ஸ்லாட் வரும்போது ஒரு ஆளுடைய வருமானம் 2,25,000 ரூபாய். 7வது ஸ்லாட் மட்டும் சொல்றேன்னா
7ஆவது ஸ்லாட்ல வரும்போது இன்னைக்கு பிடிசியினுடைய விலை 7 லட்சமா இருக்கும். நாளைக்கு இன் ஃபியூச்சர் நிச்சயமா அதோட விலை கூடத்தான் செய்யும். அப்போ நீங்க இன்னைக்கு உழைக்கக்கூடிய உழைப்பு நாளைக்கு 1 கோடி ரூபாய் போச்சுன்னாக்கா 80 லட்சம் போச்சு, 90 லட்சம் போச்சுன்னா இதுல எந்த விதமான உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்க சேரும்போது வெறும் 7,000 மட்டும்தான் கொடுத்து சேர்ந்தீங்க. ஒன்லி 7,000 0.001 பிடிசி கொடுத்துத்தான் நீங்க உங்களுடைய முதல் எவ்வளவுன்னா வெறும் 7,000. அதுவும் 3வது ஐடி வந்தோடனே உங்களோட முதல் வந்தாச்சு உங்களுக்கு. அப்போ இங்க எந்த விதமான லைபிலிட்டியும் இல்லை. அப்போ 7வது இன்கம் இதுல ஐடியில ஸ்லாட்ல வரும்போது அங்க பாத்தீங்கன்னா 0.064 நியர் அபவுட், அதாவது ரவுண்ட் ஃபிகரா வச்சானா ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய வருமானம் 5 லட்சம் ரூபாய். எந்த ஜாப்ல உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும்? எந்த பிசினஸ்ல வெறும் 7,000 ரூபாய் போட்டு இது சம்பாதிக்கக்கூடியது? இது எத்தனை மாசம் சம்பாதிக்கலாம் அதையும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ஆரம்பிச்சு 7 மாசம், அதாவது மாசம் நீங்க ஸ்லாட்டை முடிக்கிறீங்க, மெதுவாவே போனா கூட 2ஆம் மாசம் 2ஆவது ஸ்லாட், 3வது மாசம் 3வது ஸ்லாட், 4வது மாசம் 4வது ஸ்லாட், 5வது மாசம் 5வது ஸ்லாட், 6வது மாசம், அதாவது 7 மாசம் கூட பிடிச்சிங்க. அப்போ 7 மாசம் நீங்க உழைக்கும் போது அந்த 7 மாசம் சிஸ்டம் என்ன சொல்றதோ அதை புரிஞ்சு நான் கொண்டு வந்த 2 பேர், நீங்க 2 பேரும் பண்ணலாம், அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆனா சிஸ்டம் சொல்றேன். அந்த 2 பேரையும் நீங்க சப்போர்ட் பண்ணும் போது 7வது ஸ்லாட்ல நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தா உங்களுடைய வருமானம் 5 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் மூலியமா. இந்த சிஸ்டத்துக்கு என்ன பண்றது சொல்ற சார், எனக்கு 2 ஆள் கிடைக்கிறது இல்லைங்கிறேன். எந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய் போட்டு மாசம் ஒரு ஆள் கொடுத்தா கூட 5 லட்சம் ரூபாய், ஒரு ஆள் கொடுத்தா 5 லட்சம், அப்போ 6 பேர் வரும்போது அப்போ எத்தனை சைக்கிள் வருது? சோ எப்பேற்பட்ட ஒரு இன்கம் உங்களுக்கு சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு நான் என்ன சொல்றேன், என்னால 2 பேர் கொடுக்க முடியாது. நான் முதலே சொல்றேன் சார், என்னால 2 பேர் கொடுக்க முடியாது, வேணா 7,000 ரூபாய் போடுறேன். வேண்டாம், அந்த 7,000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை கம்யூனிட்டி. சோ 7வது ஸ்லாட்ல உங்களுக்கு 5 லட்சமா கிடைக்கிறது. இதே 12வது ஸ்லாட்ல வரும்போது ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய இன்கம் 2 பிடிசி, அதாவது இன்னைக்கு ரேட்டை பார்த்தா கூட 1,30 லட்சம் ரூபாய். 1,30 லட்சம். நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்லாட்ல போனா கூட ஒரு மாசத்துல ஒரு ஸ்லாட்டை நீங்க அச்சீவ் பண்றீங்க. அப்போ 12 மாசத்தை நீங்க 12வது ஸ்லாட், அப்போ ஒரு வருஷத்துல நீங்க போட்ட முதல் வெறும் 7,000 ரூபாய். ஆனா ஒரு வருஷத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த 12வது ஸ்லாட்ல மட்டும் தான் சொல்றேன், இந்த 12வது ஸ்லாட்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆள் வரும்போது 1,30 லட்சம் ரூபாய். அப்ப இந்த 12 ஸ்லாட்டுக்கு முன்னாடி இந்த 11 ஸ்லாட் இத்தனை சைக்கிள், அப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? அப்போ இதுல என்ன இருக்கு, இதுல என்ன நம்முடைய நான் 2 பேரும் கொண்டு வர முடியலன்னா நான் பிசினஸ்ல வாழ்க்கையில நான் என்னத்தை சாதிக்க முடியும்? என்னால என்ன சாதிக்க முடியும்? என்னால 2 பேருக்கு கொண்டு வர முடியல. ஆனா என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், நான் 500 பேருக்கு கார்டு கொடுக்குறேன். 500 பேருக்கு. அந்த 500 பேரு நீங்க கேளுங்க பினான்சியல் ஃப்ரீடமா இருக்காங்கன்னா இல்ல. அப்போ ஏன் மைண்ட் செட் இருக்கு, 2 பேர்த்த நான் எப்படி கொண்டு வருது, எப்படி பேசுறதுங்கிற மைண்ட் செட் என்கிட்ட இல்ல. அதுதான் காரணம். சோ எல்லாராலையும் முடியும், இவ்வளவு ஈஸியான. அப்போ 12 ஸ்லாட்ல ஒரே ஒரு ஸ்லாட், 12வது ஸ்லாட் மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்கம் ஒரு வருஷத்துல கூட நீங்க பண்ணீங்க, மெதுவா போனா கூட, ஆமை வேகத்துல போனா கூட நீங்க ஒரு வருஷத்துல ஒரே ஒரு ஸ்லாட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இன்னைக்கு பிடிசி ரேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 1,30 லட்சம். அப்போ இதுக்கு முன்னால 1ல இருந்து 11 வரை எத்தனை ஸ்லாட் வந்திருக்கு, அதோட இன்கம் என்ன, அதுல எத்தனை சைக்கிள் இன்கம் எடுத்திருப்பீங்க? அப்போ ஒரு சின்ன வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச ஒரு சின்னதை கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த சிஸ்டம் நான் பண்ணணுமா வேண்டாமான்னு உங்க மைண்டுக்கு தெரியும். ஓகே, அடுத்தால பார்க்கலாம் வருங்க. இப்போ இது ஒரு ஸ்லாட், அதாவது ஒரு சைக்கிள். இது ஒரு என்னதுக்கான ஒரு கால்குலேட்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இது 12 சைக்கிள் தான் உண்டான கிடையாது. இது சைக்கிள் நான் கண்டினியூ போயிட்டேன், நான் ஸ்டாப் கண்டினியூ. அப்போ முதல் ஸ்லாட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கால்குலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 12 சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 சைக்கிள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு பார்த்தா 0.084 பிடிசி. ஓகே, இது ஒரு கால்குலேஷன். 12வது முதல் ஸ்லாட்ல 12, 2வது ஸ்லாட்ல 11, இப்படின்னு பார்த்து 12 ஸ்லாட்டும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆயிடுது அப்படின்னாக்க உங்களுடைய வரக்கூடிய இன்கம் எவ்வளவு? 61 பிடிசி, 61 பிடிசி. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துல பண்றீங்க, சரி 2 வருஷம் கூட நீங்க எடுத்துங்க. 2 வருஷத்துல நீங்க போட்ட முதல் வெறும் 7,000,
நீங்க போட்ட முதல் வெறும் 7000. சிஸ்டம் உங்களுக்கு வந்து இங்க வந்து டபுளா கொடுக்குறோன்னோ, உங்களுக்கு ROI சிஸ்டம் கொடுக்குறோன்னு எதுவும் கொடுக்கல. நீ உழை, நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். அப்ப 61 பிடிசின்னு பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 50 கோடி ரூபாய் 2 வருஷத்துல நீங்க நினைச்சா கூட 2 வருஷம் மெதுவாவே பண்ணினா கூட 2 வருஷத்துல வெறும் 7000 ரூபாய் முதலீடுல 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கு. இதுக்கு தான் நான் சொல்றேன் என்னால 2 பேர் கொண்டு வர முடியாதுன்னு. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க ஃபேமிலி, உங்கள் குழந்தைகள், நாளைக்கு என் குழந்தைக்கு என்ன சந்ததிக்கு நான் என்ன வச்சிருக்கேன் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, என்ன வச்சிருக்கோம், என் தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் மொட்டை பண்ணிட்டாங்க. ஹலோ. சோ அப்ப நீங்க தான் யோசிக்கணும். உங்க ஃபேமிலி பத்தி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்க என்ன வைக்கிறீங்கன்னுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. சோ இது ஒரு அருமையான சந்தர்ப்ப சிஸ்டம் கொடுத்துருக்கு. அப்போ நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஆரம்பமாயிடுச்சு. சார் அவர் கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வைக்கிறேன் சார். மியூட் தான் கன்னியூ பண்ணுங்க. ஓகே. அப்போ இங்க 2 சிஸ்டம், ஒரு சிஸ்டம் சொல்லியிருக்கேன். 61 பிடிசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக உங்களுடைய உழைப்பு தான் சிஸ்டம் கேட்கறது. உங்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான பணத்தை கேட்கல. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்ல, வெறும் 7000. இன்னைக்குடைய மார்க்கெட் ரேட்ல 7000 ரூபாய். அப்போ இதுல வரக்கூடிய வேற 2 இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த NFT மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம். 2வது வந்து அவார்டு. அந்த NFTங்கிறது இன்னைக்கு நான் சொன்னேன் 2வது சைக்கிள்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஸ்லாட்லயும் வரக்கூடிய 2வது சைக்கிள்ல இருந்து எல்லாத்துலயுமே என்னன்னா 4வது ஐடியா எடுத்து 50% NFTக்கும் 50% அவார்டு ரிவார்டு கொடுக்குறாரு. ஸோ ஃபியூச்சர்ல என்னன்னாக்க இன்னைக்கு நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது. இன்னைக்கு ஜாயினிங் 50,000 இருக்கு, டிசம்பருக்குள்ள 1 லட்சம் ஆகலாம், எவ்வளவோ ஆகலாம். ஸோ ஃபியூச்சர் என்ன அப்படின்னாக்கா இந்த NFT நீங்க 7000 ரூபாய் போட்டுட்டு 100 நாள் அதை நீங்க சேல் பண்ணாம ஹோல்டு பண்ணினீங்க, 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்க ஹோல்டு பண்ணினீங்கன்னாக்கா நீங்க போட்டதை விட பல மடங்கு கிடைக்கும். அது $1000 ஆகலாம், $5000 ஆகலாம், $10,000 ஆகலாம். அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா சைக்கிள்ஸ் எவ்வளவு சுத்தி வருதுங்கிறத நம்மளால இப்ப கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஒரு அசெட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 7000 மூலமா கொடுத்த ஒரு ப்ராடக்டை நீங்க 2 வருஷம் 3 வருஷம் ஹோல்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அசெட்டா கிடைக்கும். 2வது என்னன்னாக்கா அவார்டு ரிவார்டு என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா இங்க வந்து ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராயல்ட்டி என்னன்னாக்கா நீங்க செகண்ட் ஸ்லாட்ல இருந்து 3வது ஸ்லாட் ஓபன் பண்ணின உடனே இங்க என்ன பண்றது ராயல்ட்டி. அந்த 50% சேவ் பண்றாங்க இல்லையா, அந்த 50% வரக்கூடியதை போற 4 இதா பிரிச்சு வச்சு 3வது ஸ்லாட் வரக்கூடியவங்களுக்கு 25%, 6வது ஸ்லாட் வரவங்களுக்கு 25, 9ல வரவங்களுக்கு 25, 12ல வரவங்களுக்கு 25, இப்படி 4 இதா பிரிச்சு வச்சிடறாங்க. அப்போ 3வது ஸ்லாட் நீங்க ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணின உடனே உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுது அந்த ராயல்ட்டி. ஆனா அது வந்து இப்போ கொஞ்சமா தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ அதுல வந்து நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆனா போக போக எந்த சிஸ்டத்துல என்னன்னாக்கா ராயல்ட்டிங்கிறது மத்த எந்த சிஸ்டத்துல போனாலும் கம்யூனிட்டி கூட 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 என்ன ஆனா உங்களுக்கு ராயல்ட்டி குறையும். ஆனா இந்த சிஸ்டத்துல கம்யூனிட்டி கூட 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 என்ன ஆகுனாக்கா அவங்களுடைய சைக்கிள் ஆகும்போது அங்க ராயல்ட்டியும் கூட. அப்போ இங்க 6வது ஸ்லாட் வரை நீங்க வந்தீங்கன்னாக்கா இங்க உங்களுக்கு என்னன்னாக்கா செகண்ட், அப்போ முதல்ல 3ல உள்ள ஒரு ராயல்ட்டியும் கிடைக்கும், 6வது ஸ்லாட் ஓபன் பண்ணா அங்க ராயல்ட்டியும் கிடைக்கும். ஸோ கழிஞ்ச மாசம் 21ஆம் தேதி, எல்லா மாசமும் 21ஆம் தேதி ஆனா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். மந்த்லி, எவ்ரி மந்த், இது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை. ஸோ மாசம் இந்த 6வது ஸ்லாட்ல நீங்க டச் பண்ணீங்கன்னா மேபி இது வந்து மாசத்துக்கு உங்களுக்கு $1000 இப்போ இருக்கு. இது போக போக இதே இன்னும் கூடுதலா இருக்கும். அப்போ இது உங்களுக்கு ஒரு பெரிய சேலரி மாதிரி. இது இப்ப தெரியாது, இன்னும் வரக்கூடிய 6 மாசம். இன்னைக்கு $1000 $2000 இருக்கு, 1000 2000க்குள்ள 6வது ஸ்லாட்ல வரும்போது. ஆனா போக போக இதனுடைய இதுவும் கூடும். உங்களுக்கு 6வது ஸ்லாட்ல வரும்போது அதனுடைய ராயல்ட்டி உங்களுக்கு கூடும். ஓகே. அப்போ 9வது ஸ்லாட்ல வரும்போது இங்க 3ல 6ல 9 இந்த 75% கிடைக்கிறது, 12ல வரும்போது 100% கிடைக்கிறது. ஆனா இங்க என்னன்னாக்கா மற்ற சிஸ்டங்களுக்கும் நம்ம சிஸ்டம் என்னன்னாக்கா நீங்க ராயல்ட்டின்னு ஒன்று அச்சீவ் பண்ணியாச்சுன்னா அதை உங்களால மெயின்டைன் பண்ணவே முடியாது. எப்ப பார்த்தாலும் மேலே கீழே போயிட்டு இருக்கும். ஒரு மாசம் கிடைக்கும், ஒரு மாசம் கிடைக்காது. ஆனா நம்ம சிஸ்டத்துல நீங்க 3ல டச் பண்ணி நாங்க பெர்மனண்டா உங்களுக்கு 3 கிடைக்கும்,
6ல டச் பண்ணா 3ம் 6ம் சேர்ந்து கிடைக்கும். 9ல இருந்தானாக்கா 3, 6, 9 கிடைக்கும். 12 வந்தா 3, 6, 9 100% உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்க ராயல்டிங்கிறது ஒன்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணியாச்சுன்னா, சிஸ்டம் உங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடைக்கல. லைஃப் லாங் அங்க என்ன வருதோ 4 பங்கா பிரிச்சு, அது எந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சிஸ்டம் பிரிச்சு குடுத்துரும். அப்போ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுனாக்க, உங்களுக்கு ஸ்லாட் மூலியமா, சைக்கிள் மூலியமா வரக்கூடிய வருமானம் தனி. இங்க ராயல்டி 6ஆம் ஸ்லாட் நீங்க வந்துட்டீங்கன்னா 6, 9, 12 வரும்போது நான் சொன்னேன் ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்லாட் பண்ணா கூட வருஷத்துல நீங்க முடிச்சீங்கன்னா, அந்த 12ஆம் ஸ்லாட் வரும்போது இப்படி அந்த ராயல்டி பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் இப்போ ஒரு அமௌண்ட் நான் சொல்ல விரும்பல. ஏன்னாக்கா ஒருவேளை நான் சொன்னது கூடுதலாவும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம். நான் சொன்னது கூடுதலா கூட கிடைக்கலாம். அதனால இப்ப அந்த அளவுக்கு போ வேண்டாம். இப்போ கிடைக்கிறது 6ஆம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா, $1300 அதாவது ₹1,30,000 எத்தன மாசத்துல சம்பாதிச்சாரு அந்த ஆள்? 3 மாசத்துல. 3 மாசத்துல அவரும் ₹7,000 குடுத்துட்டு உழைச்சாரு. இன்னைக்கு அவருக்கு பெர்மனன்ட் இன்கம் அவருக்கு என்னன்னா $1,000, 2,000 என்ன உண்டு அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கும். மோர் தென் $1,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை தான் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பி டைட்டன்ங்கிற ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ வீட்டில் போய் உட்காந்து முதல்ல யோசிங்க, என்னால 2 பேர் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, கொடுக்கணுமா வேண்டாமா, முடியுமா முடியாதானுங்க, வேணுமா வேண்டாமா, அதை முடிவு பண்ணுங்க. ஸோ வேணும்னு நீங்க முடிவு பண்ணினீங்க, உங்க தலைமுறை வரக்கூடிய 7 தலைமுறைக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சு ப்ராப்பர்ட்டி அசட்டை சேர்த்து வச்சுட்டு போறீங்க. இல்ல நானும் இப்படியே தான் இருக்கேன், என் பையனும் இப்படியே தான் இருக்கட்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணினா உங்களுடைய குடும்பம், அதாவது நாளைக்கு நான் இதே மிடில் கிளாஸ் லைஃப் போறேன், நான் மிடில் கிளாஸாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னாக்கா யாரும் தப்பா சொல்ல போறதில்ல. ஆனா நான் முடிவு பண்ணேன் நான் மிடில் கிளாஸா தான் இருக்கேன், நான் இதுக்கு வரதுக்கு நான் முயற்சி பண்ணி இன்னைக்கு 4ஆம் ஸ்லாட் முடிஞ்சு இப்போ 5ஆம் ஸ்லாட் வரப்போறேன். நான் நீங்க மெதுவா போறீங்க, நான் மேபி வரக்கூடிய ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர்ல நான் 7ஆம் ஸ்லாட் ஓபன் பண்ணினேன்னா அப்போ எனக்கு ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா ₹5,00,000. அப்போ என்னால 2 பேர் பண்ண முடியறதுன்னா, அப்போ உங்களால ஏன் பண்ண முடியாது? அப்போ இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, என்னுடைய மைண்ட் செட். என்னால முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்றீங்க. அப்போ இதுல என்னன்னாக்கா, என்னால முடியும் முடியும்னு நீங்க பண்ணுங்க. அப்போ அது என்னக்கா உங்களுடைய மைண்ட்ல, அன்கான்ஷியஸ் மைண்ட்ல, கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் 2 இருக்கு. ஸோ கான்ஷியஸ் மைண்ட் சொல்றது உன்னால முடியாதுன்னுட்டு. ஆனா நீங்க சொல்லுங்க என்னால முடியும், என்னால கொண்டு வர முடியும், என்னால ஜெயிக்க முடியும், நீங்க திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா அது அன்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிருந்துட்டு அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அன்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுல போகும்போது அது உங்களை எழுப்பிவிடும், உங்களை ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆண்டவனும் சப்போர்ட் பண்ணுவாங்க, டீம் சப்போர்ட் பண்ணாங்க, பி டைட்டன் சப்போர்ட் பண்ணும். எல்லாரும் சம்பாதிக்கலாம், எல்லாரும் கோடியில வாழ முடியுங்கிற ஒரு சிஸ்டம் ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெஸ்டிமோனியலோ அதோ ஏதோ ஒன்று கிடையாது. இது ப்ரூவன் சிஸ்டம். இன்னைக்கு வந்திருக்குன்னா இது கொடுத்துருக்காங்க, நாங்கள் வேலெட்டை இமீடியட்டா ஓப்பன் பண்ணி யாருடைய ஐடியா வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணி இவ்வளவு டிரான்ஸ்பரன்ஸா கொடுத்துருக்காங்க. இப்போ என் ஐடியா ஓப்பன் பண்ணி உட்காந்து நீங்க பார்க்கலாம், என்னுடைய அப்ளைனை பார்க்க யாரோட வேணா நீங்க ஓப்பன் பண்ணி. இங்க டிரான்ஸ்பரன்ஸ். நான் ஒரு பொய் சொல்ல முடியாது, இவ்வளவு பைசா சமைச்சிருக்கேன்னு என்னால பொய் சொல்ல முடியாது, ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சிஸ்டத்தை நம்மளுக்கு பி டைட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு நான் மிடில் கிளாஸ் இருந்து அப்பர் கிளாஸ்க்கு வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பி டைட்டன். இந்த பி டைட்டனுக்கு இன்னைக்கு இந்த வேர்ல்டுல காம்படிட்டர் யாருமே கிடையாது. இந்த சிஸ்டத்தை காப்பி பண்ணி யார் வேணாலும் வரலாம். காப்பி தான் ஒரிஜினல். காப்பி ஒரு நாளும் ஒரிஜினல் ஆகாது. அந்த காப்பி பண்ணறதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது. நான் எந்த கம்பெனியும் நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஏன்னா ஒரு சிஸ்டம் ஒண்ணு நான் அதை நிச்சயமா 10 பேர் காப்பி அடிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியான வேலையா போயிடும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஒரிஜினல். ஒரு தங்கத்தையும் பாருங்க, ஒரு தங்க ரோல்டு கோல்டையும் பாருங்க, 2க்கும் வித்தியாசம் தெரியும். தங்கம் நீ எத்தனை வருஷம் 1000 வருஷம் வச்சாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனா இது 3 மாசத்துல 6 மாசத்தே பல்ல காமிக்கும். ஸோ அதுதான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய வரும், ஆனா பி டைட்டன் காம்படிட்டர் இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது சொல்லி எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி திரு சீனிவாசன் சார். 99 நண்பர்களுக்கும் வணக்கம். 1 நிமிடம் எல்லாரும் இருக்கும்படி கேட்டுக்கிறோம். 139 பேர் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ 99 பேர் இருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் நின்றுட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்றதுனால ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன். இதான் உண்மை. இந்த மீட்டிங்கில் பி டைட்டனில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம்,
எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே அவர் தான் நம்மளுடைய கிரேட் லீடர், இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய கிரேட் லீடர் அவர் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6வது ஸ்லாட்டு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் எப்படினாலும் அச்சீவ் பண்ண போகிறது உறுதி. ஏன்னா அவரோட டீமு, அவர் டீம் தான் நம்ம எல்லாருமே. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மீட்டிங்கில் கேட்டோம், அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிடைட்டன் இந்த பிளானை பற்றின ஒரு சின்ன தகவலை அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நண்பர்களுக்கு அனுப்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது, அதை தவிர்த்துட்டு இந்த ஜூமில் அவங்கள ஒரு 3/4 மணி நேரம் மனசு கவனிக்கிற மாதிரி நாளைக்கு இந்த 99 பேர் ஆளுக்கு 2 பேரை கொண்டு வந்தால் கூட 200 பேர் 300 பேர் ஆவாங்க. நம்ம ஆல்ரெடி 99 பேர் வர போகிறோம். ஒரு 300 பேர். நாம் 2 ஐடி கேட்கலங்க, 2 ஐடிகளை கேட்கல, 2 பில்லர் சிஸ்டம் கேட்குறது, 2 பில்லர். ஆனால் நம்ம 4 பில்லரை கொடுக்குறோம், இல்லை 6 பில்லரை கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்லாட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகும். அதை காமிச்சு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் கேட்குறது 2 ஐடி இல்லை, 2 பில்லர், 2 ஜாம்பவான்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் 12வது ஸ்லாட்டை அச்சீவ் பண்ணுவோம். அந்த 12வது ஸ்லாட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி 2 மணி நேரம் டைம் ஒதுக்குனா போதும். 1 மணி நேரம் ஜூமுக்காக, 1 மணி நேரம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. தினசரி 2 மணி நேரத்தை ஒரு 100 நாள் செலவு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 100 × 2 மணி நேரம் 400 மணி நேரத்தில் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த மீட்டிங்கில் அமைதி காத்த, மனசு வச்சு கவனித்த, கடைசி வரைக்கும் இருந்த, நாம் சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ண உங்கள் அனைவருக்கும், உங்கள் லீடர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். நாளை இரவு 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.